அத்திப்பழம் தான் பறிக்க வந்திருக்கோம். அத்திப்பழம் எல்லாம் மரம் நிறைய இருக்குது. எல்லாம் அத்திப்பழம் தான். மேலே நிறைய இருக்குது. தெரியுதுங்களா? மேலே அத்திப்பழம் நிறைய இருக்குது. மேலுக்கு தான் பெரிய முடியாது. கீழே எட்டினாலும் எவ்வளோ கிடையாது பிரிச்சு வேண்டியதான். இந்த மரம் ஃபுல்லாகவே அத்திப்பழம் தான் நிறைய இருக்குது. பிரிச்சு ஒரு ஜூஸ் போட போகிறோம் சூப்பராக. அருமையாக இருக்குங்களா அத்திப்பழம்? இது மேலே எல்லாமே அத்திப்பழம் தான். அத்திப்பழம் நிறைய இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். அழகாக பழம்லாம் க்ளீனாக பிரிச்சுலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நம்ம நாளைக்கெல்லாம் பழுத்துடும். இதெல்லாம் பிரிச்சு மேலே தான் பார்த்திங்கன்னா பழம் நிறைய இருக்குது. நம்ம அவ்வளோ மேலே ஏறி பெருக்க முடியாது. கீழே எவ்வளோ பழகோ அவ்வளோ பழம் பறிச்சிடலாம். பேஸ்ட்டு சூப்பராக ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிடலாம். ஓகேங்களா? அது அத்திப்பழத்தில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அது எது வேணுமோ அதெல்லாம் கிளை பறிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் அருமையாக இருக்குது பழம் நிறைய இருக்குது. எது தேவைப்படும் அதெல்லாம் பறிச்சிடலாம். இப்போ காய் தேவை இருக்காது, பழமாகவே பறிச்சிடலாம். காய் இங்கே இருக்கட்டும், மறுபடியும் பழுத்தோடனே பறிச்சிடலாம். ஓகேங்களா? நிறைய இருக்குது. மரம் ஃபுல்லாக பழம் தான். மேலே ஏணி இருந்தால் போட்டு பறிச்சோன்னா நிறைய பறிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பழம். அருமையான பழங்கள். ஓகே, இப்போ நம்ம பாதி பேர் பறிச்சிடலாம். இதில் வந்து நாளைக்கு பழுத்துடும். நல்லா பழுத்து பழமாகவும் இருக்குது. அப்படியே பறிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பழம். ஓகேங்களா? அப்படி பறிச்சுட்டு அப்படியே பேக்கில் போட்டுடலாம். எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ வந்து நாளைக்கெலாம் சூப்பராக பழுத்துடும். கலர் வந்துடும். எல்லாம் பறிச்சிடலாம். ஓகேங்களா? பழம் மட்டும் சூப்பராக அருமையாக இருக்குங்க. மேலே வந்து இருக்குது பழம். எதிரே போயிட்டு அதெல்லாம் பறிச்சிடலாம். எட்டனா அளவுக்கு பழம்லாம் பறிச்சிடலாம். கீழெலாம் பாருங்கள் நிறைய பழங்குட்டி இருக்குது. பாருங்கள் இந்த வேர் பகுதியில் நிறையவே பழம் இருக்குது. இதெல்லாம் யாருமே பெரியதில்லை. மருத்துவம் யாருக்கும் பெரியதில்லை. இந்த பழத்தெல்லாம் நம்ம க்ளீனாக பறிச்சிடலாம். எவ்வளோ பழம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பழுத்துருக்கு. பழம் அருமையாக இருக்கும். இன்றைக்கி பறிச்சு ஃபுல்லாக ஜூஸ் போட்டுடலாம். இன்றைக்கி பாருங்கள் பழுத்த பழம் அத்தனையும் பறிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம். இன்றைக்கி இந்த வேரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருக்குது. எல்லாமே பறிச்சிடலாங்க. சூப்பரான ஒரு ஜூஸ் தான். இன்றைக்கி மற்ற மேலேயும் பழங்கள் இருக்குது. எட்டனா அளவுக்கு பழத்தை பறிச்சிடலாம். நீங்கள் இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது. பறிக்கும் போது பழம் கீழே இருக்குது. பெரிய பெரிய பழமாக இருக்குது. பழம் பாருங்கள், இது பெரிய பெரிய பழமாக இருக்குது. சூப்பராக பழம். கீழே இருந்து வரைக்கும் பறிச்சாச்சு. இன்னும் மேலே பழமாக இருக்குது. அதெல்லாம் பெரிய முடியாது. ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் எடுத்து போயிட்டு சூப்பராக ஜூஸ் போட்டலாம். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த அத்திக்காயில் பழத்தில் அத்தனையுமே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. சூப்பர் கலர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கலரான கலரில் பழம் பறிச்சிருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு சூப்பராக ஜூஸ் போட்டு குடிச்சிடுவோம். ஓகேங்களா?